இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாள் அந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த விஷயம், மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. உத்தமனாய் நடக்கிறவன் இரட்சிக்கப்படுவான், மாறுபாடான வழிகளில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். பாருங்கள், உத்தமமான வழியில் நடக்கிறவங்க எப்படி இருப்பாங்களாம்? ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். உத்தமமான வழியில் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், விடுதலை பெறுவான். ஒரு சிக்கட்டிலேருந்து மாட்டிக்கொள்ளாதபடிக்கு அவன் நேர்மையான வழியில் நடப்பான். அவன் ரட்சிக்கப்படுவானா? ரட்சிப்பு என்றால் விடுதலை. எப்படியாப்பட்ட காரியத்தில் இருந்தாலும் விடுவித்து வெளியே வந்துடுவானா? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், உத்தமமாக நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு என்றால் விடுதலை. எப்படியாப்பட்ட யாரெல்லாம் உத்தமாக நடக்கிறனோ, ஏதோ ஒரு சிறிய தவறு செய்தோடு அதுலேருந்து வெளியே வந்துடுவானா? ஆண்டவர் தெளிவுபடுத்தி சொல்கிறார். ஆனால் மாறுபாடான வழிகள் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றில் விழுவான். எதெல்லாம் ஒரு சிக்கிக்கொள்ளுவானா? மாறுபாடான வழிகள். அடவாடா பார்த்துக்கலாம், எதை வேணும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவன் என்ன பண்ணுவானா? ஒரு வழியில் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொள்ளுவானா? ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாருன்னா, உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், அவன் விடுதலை பெறுவான். ஏதோ ஒரு தவறு செய்தோடு அதுலேருந்து விடுவிக்கப்படுவான் என்று ஆண்டவர் சொல்கிறார். யாரெல்லாம் இப்படி இருக்கிறீங்க? உத்தமமாக நடக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை உத்தமன் என்று சொல்லுகிறார். இந்த வீடியோ பார்க்குற, இந்த வசனத்தை கேட்குற, உத்தமான நடக்கிறவர் ரட்சிக்கப்படுவீங்க. எப்படியாப்பட்ட காரியத்திலேருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் விடுவிக்கப்பட்டு ஆசீர்வாதத்தை வாழ போகிறீங்க. அதுக்காக தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுகிறார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்தா மட்டும் போதாது, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாகும். தேவனுடைய நாமத்தை மேம்படுத்த அது ஏதுவாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ்.